ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குற்றாலம் நைட்டில் எப்படி இருக்குன்னு போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சுக்கு மிளகு கொத்தமல்லி அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு அப்படியே நம்ம பைக்கில் கிளம்பியாச்சு குற்றாலத்துக்கு. கிவிஆர்ஓ பார்க் ஒன்று இருக்குது, மெயின் அருவி, குற்றால அருவி, காவலினம், அதெல்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு போட்டிருக்காங்க. சரி வாங்க அப்படியே நம்ம உள்ள போகலாம். இது பார்த்தா நைட்டு மாதிரியா தெரியுது. இங்கே பாருங்கள், எல்லா கடையும் திறந்துருக்கு. எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், பகல் மாதிரி இருக்குது. சிப்ஸு கடையிலேருந்து பல கடை வரை எல்லா கடையும் திறந்துருக்குதுங்க. வாங்க அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். நம்ம குற்றால அருவிக்கு வந்தாச்சே. வாங்க அப்படியே உள்ளலாம். நான் தான் உங்கள் வசந்த். வெல்கம் டு வசந்த் வ்ளாக்ஸ். பாருங்க வியூவை இப்படி இருக்கு பாருங்க குற்றால அருவி. இவங்க தான் நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வசந்த் வ்ளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மேலே வரும். இது பாருங்கள், நைட்டு கிட்டத்தட்ட 11:45 ஆகுது. அப்போ கூட பாருங்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். குற்றால அருவி பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் ஒர்க்கிங்காக. ஸோ நம்ம கூட வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸும் அதான் சொன்னாங்க, போர் அடிச்சுன்னா நாங்கள் குற்றாலம் கிளம்பி வந்துடுவோம் ப்ரோ, வந்து சும்மா குளிச்சுட்டு நாங்கள் ஜாலியாக திரும்பி போயிடுவோம் அப்படின்னு. எவ்வளோ நேரம் பார்த்துட்டு சொல்லி நம்மளும் போய் அழகாக கொஞ்சம் தலையை காட்டி அழகாக குளிச்சாச்சு. செம கூலிங்காக இருக்குங்க. செம கூலிங்காக இருக்குது. பேர் நைட்டு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ கூட்டம். இப்போ பார்த்துக்கோங்க பகலில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ சேஃபாக தான் எல்லாம் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. 24 ஹவர்ஸ் வித் போலீஸ் பாதுகாப்போடு வந்து நீங்கள் குளிச்சுட்டு போகலாம்.
சரி வாங்க நம்ம அந்த குற்றால ஃபாண்ட்டு செல்ஃபி பாயிண்ட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றால லெட்டர் இருக்குல்ல, அங்கே வந்து எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்மளும் 1-2 ஃபோட்டோ எடுத்தாச்சு இங்கே. ஸோ நம்ம அருவியில் குளிச்சது கொஞ்சம் குளிருது. இங்கே பக்கத்தில் ஏதோ மூலிகை சுக்கு காப்பி இருக்குன்னு நாங்கள் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் குற்றாலத்தில் இப்போ குளிச்சாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் வந்து சூடாக சுக்காப்பி இருக்குண்ணா. ஸோ அதை வாங்க ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. அண்ணா வணக்கண்ணே, உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் ராஜு. இதில் நைட்டில் சுக்காப்பி ஃபேமஸாக இங்கே குற்றாலத்தில். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே நைட்டில் சுக்காப்பி போடுறீங்க? 40 வருஷமாக போடுவேன். 40 வருஷமாக போட்டுருக்கீங்களா? சரி, நான் ஒரு சுக்காப்பி தாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. ஓகே. ஒரு சுக்காப்பி எவ்வளோ வருது? 20 ரூபா வருது. 20 ரூபா வருதா? சரி ஒன்று தாங்க. சாப்பிட்டு பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இதில் என்னென்ன போட்டிருப்பீங்க சுக்காப்பி உள்ள? சுக்கு, மிளகு, கொத்தமல்லி, துளசி, தூதுவளை, கருப்பட்டி, 6 ஐட்டம். 6 ஐட்டம் இதில் இருக்குது. இது குடித்தா சளி எல்லாம் முறிஞ்சிடும். தலைவலி, தருமங்கள், இருமல், தொண்டை போச்சல், மேலுக்கார அசதி, நெஞ்சுடைய சளி என்ன கீழே இறங்கிடும். தலை சுத்து, தலையிலுக்கு மண்டையிலுக்கு நீர் மது கூட கீழே இறங்கிடும். ஓகே ஓகே. அதே மாதிரி மேலுக்கார அசதி இருந்தாலும் அந்த அசதியும் போயிடும். அசதி எல்லாம் போயிடும். படுத்து எழுந்திருக்கு மேலே ரொம்ப அசதியாக இருக்கும். இந்த காப்பியை குடிக்கும்போது இந்த அசதி எடுத்துரும். சில பேருக்கு சாப்பிட்டு பார்க்க வயிறு ஏற்றுட்டு இருக்கும். அது செரிமானம் ஆகிரும். இந்த வயிறு செரிமானம் ஆகிரும். அதே மாதிரி பசு கொடுக்கும். 4 இட்லி சாப்பிட்றதுல 6 இட்லி சாப்பிடலாம். சுக்காப்பி குடிச்சா சுக்காப்பியுடைய பவுர் அது. ஆமாம், அது வீட்டிலேயே நீங்கள் போட்டு சாப்பிடலாம் சுக்காப்பி. ஆமாம், வீட்டிலே நீங்கள். ஆனால் வீட்டில் என்னதான் போட்டாலும் நீங்கள் போடுற மாதிரி ஸ்பெஷலாக டேஸ்ட் வராது. ஆமாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொருளை ஆட் பண்ணுவீங்க. வீட்டில் போகிறதுக்கும் நீங்கள் போகிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக? வீட்டில் போட்டாலும் இதே டேஸ்ட்டுக்கு வந்து வீட்டில் துளசி இருக்குங்களா, துளசினா துளசி ஆச்சு போட்டுக்கோங்க. அது கிடைக்காத பொருளில் வந்து ஆகணுமா, சுக்கு, மிளகு, கொத்தமல்லி, எண்ணெய் போட்டு இடிச்சு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பால் காப்பி போடுறோம்னா சீனி போட்டு பால் பால் சீனி சக்கரை போட்டாங்க அதே மாதிரி செய்யணும். சரி, அண்ணன் எப்படி தயார் பண்ணுறான்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்று தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டோம். சுட சுட இருக்குது, குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்தது, உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. இப்போ வாங்க அப்படியே நம்ம ரிட்டர்ன் கிளம்பலாம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பகல் மாதிரி இருக்குல்ல. ஒரு கடை கூட க்ளோஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே ஆகுதுங்க. இங்கே பாருங்கள் ஃபேமிலியாக எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க இன்னும் குளிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களை. டேக் கேர், டாடா, பை பை, see you. ஸோ ஃப்ரண்ட்டில் வரப்போ நம்ம பார்த்தலாம் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குங்க. நம்ம போய் ஒரு செல்ஃபி எல்லாம் போட்டு மூமெண்ட் ஆஃப் த டே.